சீரியல் புட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சினிமா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பை சந்திச்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோடைய மறைவு தாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அவருடைய மறைவு செய்தி நம்ம மனசில் எல்லாம் ஒரு நீங்காத துயரமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த மனுஷனுடைய குணமும் பிறருக்கு உதவக்கூடிய அந்த தன்மையும், ஒருத்தர் கஷ்டப்பட்டால் ஆளாக போய் நிற்கிற அந்த இறக்க மனமும் தாங்க அவரை பற்றி நம்மளை திருப்பி திருப்பி பேச வச்சு அவரை நினைக்க வைக்குங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி சினிமா உலகத்தில் ஏராளமான பேர் அவருடைய வழிகாட்டுதலினாலேயும் அவர் கை காமிச்சு விட்டதுனாலே இன்றைக்கி பெரிய ஆளாகி அவர் மறைவை தினம் தினம் தன் மனசுக்குள்ளே வருந்திக்கிட்டு இருக்கிற பிரபலங்கள் நிறைய இருந்துட்டு வர்ற அந்த நேரத்தில் நம்ம நடிகர் மோகன், அதாவது மைக் மோகன் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு காலத்தில் அவர் தெரியும். அந்த அளவுக்கு ரஜினி, கமல், விஜயகாந்த் இவங்கெல்லாம் பாப்புலர் அந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்குற விதத்தில் தன்னுடைய படங்களை வெற்றி படங்களாக கொடுத்துட்டு வந்த நம்ம மோகன் சமீபத்தில் திரையுலகிலிருந்து லேசாக கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம மோகன் விஜயகாந்த் அவங்களுடைய நினைவிடத்துக்கு போய் விஜயகாந்தை வணங்கி, அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் அவருடைய நினைவாக ஒரு 1000 பேருக்கு தன்னால் முடிஞ்ச உணவை வழங்கி, அன்னதானம் வழங்கி அவரை நினச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க. இப்படி பல இன்றைக்கி இருக்கிற நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள நல்லுள்ளங்கள் எல்லாரும் விஜயகாந்தை ஒவ்வொரு விதமாக நினைவு கூர்ந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் மோகன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தும் சேர்ந்து வேங்கையின் மகன் 100வது நாள் அப்படின்னு 2 படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. இந்த வேங்கையின் மகன் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன், இளவரசி, நளினி, ராதா இப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிறாங்கங்க. 1984 தான் இந்த 2 படங்களும் வெளிவந்துச்சு. இதில் இந்த வேங்கையின் மகனுடைய படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் கணேஷ் இசையமைச்சிருந்தார். 100வது நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட்டான ஒரு படம். இப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளும் நம்ம நடிகர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை நம்மளும் இன்னும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம்.